ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து மகிமையால் கிருபையால் நிரப்பி நடத்துவார்.
இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அவர் அவர்களுடனே சென்று கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவை பற்றி இங்கு வேதம் சொல்லுகிறார். தேவத்துவத்தில் பிறந்தவர், தேவனுக்கு ஒப்பாக மகிமையாக வாழ்ந்தவர், ஒரு மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் சொல்ல ஆகுங்க, கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த தேவன் ஒரு கன்னிகையின் வயிற்றில் தோன்றி மனுஷ பிறவியில் தேவத்துவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் இந்த பூமியில பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். ஏன்னா அவருடைய எண்ணம் பூமியில் இருந்தாலும் பிதாவுக்கு அடுத்தவைகளே சிந்தித்து யோசித்து கொண்டிருந்தார். அவர் தேவாலயத்தில் ஜெபம் பண்றாரு, பிதாவோடு இணைந்திருக்கிறார். இவங்க உற்றார் உறவினரை தேடி உலக காரியமாகவே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ 3 நாள் கழித்து அவர் தேவாலயத்தில் கண்டுபிடிச்சி, இப்படி செஞ்சிட்டியே, என்னப்பா இங்கேயே இருந்துட்டியே, அவர் அவர்களுடனே போய் கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். எதுக்கு கீழ்ப்படியணும்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும், 2வது அவருடைய வார்த்தைக்கு, 3வது நம்மளை சார்ந்து நம்மை காட்டிலும் தாய் தகப்பன் வயதில் மூத்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்டர், மதிப்பு, மரியாதை கொடுக்க நமக்கு தெரிந்திருக்கணும். இது இல்லாமல் இன்னைக்கு உலகம் தள்ளாடுகிறது. வயதுக்கு மிஞ்சின பேச்சு, படிப்புக்கு மிஞ்சின பேச்சு. இன்னைக்கு மனுஷன்ட்டு அதான் ஆணவம், அகந்த, பெருமை, யாரையும் மதிப்பதில்லை. பிசாசனுடைய வேலை இது. ஜென்ம சுவாபம் அப்படியே தலை தூக்குகிறது. பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்மளை தாழ்த்த தெரியணும், கீழ்ப்படிந்திருக்க தெரியணும். ஆதாம பாருங்களே, ஆண்டவர் அவருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். எல்லா மரத்தின் கனியை நீ சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, திங்கக்கூடாது சொல்லியிருந்தார். ஒரு கீழ்ப்படிதலை அவங்க கண்டுபிடிக்கணும்னு. ஆனால் அவன் அதை மீறிட்டான். சொன்னார், இப்போ என்ன, அது செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லி செஞ்சான். கடைசியில் தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சிட்டான். தேவனுக்கு சத்துருவா மாறிட்டாங்க, விரோதியா பகையா மாறிட்டாங்க. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, என்னோட அவரோட ஒத்து போக முடியல. கடைசியில் பூமியில தள்ளப்பட்டாங்க. தேவத்துவத்துல கர்த்தரோடு இசைந்து வாழ, ஏதேன் தோட்டத்துல நடக்க, அவருடைய சத்தத்தை கேட்க அழைக்கப்பட்டவங்க பூமியில சாத்தானை போல விழுந்துட்டாங்க. அப்ப இந்த விழுந்த மனுஷனை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கணும்னா இன்னொரு கீழ்ப்படிதல் உள்ள ஆள் வேணுமே அப்படின்னு ஆண்டவர் ஒரு திட்டம் தீட்டும் போது இயேசு சொன்னார், நான் போகிறேன், இந்த பூமிக்கு நான் போய் அந்த அடங்காத கீழ்ப்படியாத மனுஷனுடைய ஜென்ம சுவாபத்தை நான் மாத்திரன்னு சொல்லி இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி இந்த வசனம் சொல்லு, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாரா. ஆகவே தேவன் எல்லாருக்கு மேலாக, எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினாரா. அவர் அந்த பாடுகள்ல, வேதனையில, நொறுக்கப்பட்டதுல, தேவ சித்தம் செய்ததுல என்ன செய்ய, கீழ்ப்படிதலை, தாழ்மையை, அடக்க ஒடுக்கத்தை கற்றுக்கொண்டாரா. அதனாலதான் அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோமா. எவ்வளவு ஆச்சரியம் இல்லை. ஒரே ஒரு மனுஷனுடைய மீறுதலினால நம்ம எல்லாரும் கோபாக்கினின் பிள்ளையா இருந்தோமா. ரோமர் 5:19 பார்க்கிறோம். ஒரே ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால எல்லாரும் பாவிகளானோம். ஒருவருடைய இயேசுனுடைய கீழ்ப்படிதலினால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அந்த இயேசுவை நம்ம முழு மனதோடு, உள்ளார மனிதனோடு ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பாவ மன்னிப்பு இரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய தேவன்
நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அந்த கீழ்ப்படிதல் ஆவியை கொடுத்து இந்த ஆகாய மண்டலத்தின் பிரபுவாகிய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்ப செயல்படுதில்ல. ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, உலகத்தின் ஆவியை பெற்றவங்கள்ட்ட பூரா அந்த ஆவி கிரியை செய்து அந்த ஆவி நம்மளை தொடாதபடி ஆகாய மண்டலத்தின் பிரபுவாகிய கீழ்ப்படியாமையின் ஆவி நம்மளை தொடாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வல்லமைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக, கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக நன்மையை சுதந்திரிக்க இந்த நாளில் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு உயர்வை, மேன்மையை தந்து தோல்விகளை ஜெயமாய் மாற்றி அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து அற்புதமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. ஒரே ஒரு மனுஷனுடைய மீறுதலினால் எல்லாரும் கெட்டுப்போய் பாவிகளான, ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதனால் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டது போல இன்றைக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களை நீதிமான்களாக மாற்றி ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும், தடைகள் நீங்கட்டும், நல்ல பலத்தை சுகத்தை தந்து காரியங்களை கைகூடி வர செய்து ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். ஆமீன்.